ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னங்க அவங்க இப்படி அடிக்கிறாங்க. உண்மையாக நியூசிலாந்து அணி பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக உலகில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அணி இந்தியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 5வது T20 போட்டியை இந்திய அணி 270 ரன் குவிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நியூசிலாந்து அடித்தாங்க. 46 ரன் வித்தியாசத்தில் அதிரடி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட நட்சத்திர வீரன் லெஜெண்ட்னு சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விழுந்து பேசியிருக்காரு. இந்திய அணியோட வெற்றிக்கும் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி என்ன அடிங்க அடிச்சாங்க. எப்பா 271 ரன், இஷான் கிஷன் 100. அந்த வெற்றி குறித்து நம்ம ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகில் மிகவும் ஆபத்தான அணி T20 பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவை சொல்லுவாங்க. என்ன இவங்க இப்படி அடிக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே எங்கள் அணியை பாருங்கள், நாங்கள் இப்படி இருக்கோம், யார் வேணால் எங்ககிட்ட வந்து மோதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காங்க. உண்மையாக இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. பேட்டிங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே வகையில் நியூசிலாந்து அணி 5 T20 விளையாடி இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அபிஷேக் சர்மா, சிவன் துபே, ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் எப்படி பால் போறேன்னு ஒன்று கூட அவங்க கணிக்கல. உண்மையாக இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அணியாக இருக்குங்க. அதே மாதிரி போலிங்லேயும் சொல்ல வேணாம், அதுக்கு சலிக்காமல் இல்லை. வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், அப்புறம் பும்ரா எல்லாம் சொல்லிட்டு நல்ல ஒரு பந்து வீச்சாளர் தான் இருக்காங்க. உண்மையாக இந்திய அணிகள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணி மிக மிக ஒரு ஆபத்தான அணியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைமை வெற்றி பெற்ற இந்தியா உடனே ட்வீட் ஒன் போட்டு சொல்லியிருக்காப்புல. எஸ், கரெக்டுங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு தரமான டீமாக இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்பா 271 ரன் அடிச்சிருக்காங்க. என்ன அடிங்க, சலிக்காமல் அவங்களும் அடித்தாங்க. நியூசிலாந்து அணியும் இந்த ஃபின் ஆலம் இருக்கார் பாருங்க, அவர் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா என்னடா இது ரெக்கார்ட் சேஸ் பண்ணிவிடுவாங்களோ நினச்சோம். பட் அவரும் வந்து தரமான ஒரு நல்ல நாக் ஆனார். பட் சூப்பராக விக்கெட் எடுத்துட்டாங்க அக்ஷர் பட்டேல் அவர்கிட்ட. அதனால் இந்திய அணி ஒரு ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க. இந்த சீரீஸை 4-1 சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அதாவது எப்படியாச்சும் சீரீஸை ஜெயிப்பன்னு சொல்லிட்டு சாந்தனர்லாம் கூட சவால் விட்டுருந்தார். பட் இந்திய அணி நாங்கள் தாண்டான்னு சொல்லிட்டு 4-1 சொல்லிட்டு பொட்டலம் கடிச்சு போட்டாங்கன்னே சொல்லலாம். நியூசிலாந்து அணி உண்மையாக நியூசிலாந்து அணி பாவமாக இருக்குங்க. ஒரு வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி மேட்செலாம் ஆடிட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன ரீதியாக ரொம்ப ஒரு பின்னாடி ஏற்படும். பார்க்கலாங்க அதெல்லாம் கடந்து எப்படி அவங்க வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்தியா உண்மையாக சூப்பருங்க. நல்ல ஒரு டீம் செட் ஆயிடுச்சு. இன்னும் திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் அப்டேட் தான். என்னன்னு தெரில, யார் பிளேயிங் லெவலில் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. வேர்ல்டு கப்பில் பொறுத்து வந்து பார்க்கல. அதுலேயும் ரவி பிஷ்னாய், அப்புறம் நம்ம குல்தீப் யாதவ் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யார் அணியில் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்பில் பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள், ரிக்கி பாண்டிங் பேசுனது குறித்து. சீரீஸை 4-1 சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.